சாலைக்கு வந்தோம். நாங்கள் வைத்தியர்களை பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த வைத்தியர்கள் நிப்பாட்டுறோம்னு சொல்லி இந்த இடத்துல கோரிக்கை நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக சாதித்து வருகிறோம். கௌரவ ஆளுநர் வடக்கு மாகாணம் இதற்காக தீர்வை தர வேண்டும் என்பதுதான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வைத்தியசாலைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து சிறுமி இறந்ததாகவும் அந்த சிறுமிக்கு நீதி கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனால் இதில் என்ன விடயம் கதைக்கப்பட்டது, யார் கதைச்சிருக்கிறது, என்ன பிரச்சனை நடக்கிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்க்க போறீங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலி சரியா பிள்ளையா என்றது எனக்கு தெரியல, நீங்க தெரிஞ்ச அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துக்கிட்டு கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். வணக்கம். சிலாவத்தை தென்றல் மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் சதாசிவம் சகிலாக வைக்கிறேன். புவனேசனுடைய மகள்லாம் டினோஜா. அவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவையில் உறவினர் தான் இங்கே அழுது கொண்டு நிற்கணும். அவருக்கு நீதி கோரி தான் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே டினோஜா ஒவ்வாமை காரணமாக தான் வைத்தியசாலை கொண்டு வந்தது. நாங்கள் வைத்தியர்களை தெய்வமாக தான் பார்க்குறோம். இந்த வைத்தியசாலையை நாங்கள் ஒரு கோயிலாக தான் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வைத்தியசாலையிலே தொடர்ச்சியாக இப்படியான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த டினோஜாவுக்கு நடந்தது மிக கொடுமையான ஒரு விடயம். டினோஜா 12 வயது, அடுத்த வருடம் தான் 13 வயது. உண்மையிலேயே படிப்பிலே நல்ல கட்டிக்காரு. அவருடைய தகப்பனுக்கு ஒரு கால் இல்லை. அவர் இப்போ கிட்டடியில் தான் ஒரு 5 மாதம் இருக்கும், வெளிநாடு போயிருக்கிறார். இப்போ நிற்கிறது மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இங்கே தான் ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் நடக்க போகுது. குடும்பத்தை பார்க்கறதுக்காக அந்த வழியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையிலேயே அவருடைய குடும்பம் மிகவும் வறுமைக்கு உட்பட்ட ஒரு குடும்பம். இந்த பிள்ளைக்கு நீதி வேணும், அவைகள் இந்த குடும்பத்துக்கு நீதி வேணும். அவைகளுக்கு எந்த ஒரு உயிரை திருப்பி தெரியலாம். ஆனா நீதி என்றது வேணும். அவருடைய வைத்தியசாலை உயிர்களை பாதுகாக்கிறதும் உயிரை பிழைக்க பண்றதுக்கு தான் இந்த வைத்தியசாலை இருக்கு. ஆனால் இந்த வைத்தியசாலையை நம்பி 6 பிரதேச செயலகத்தாக்கள் இருக்கிறோம். அதுல ஒரு கிராமம் சிங்கள கிராமம், எல்லாமே தமிழ் கிராமம். இங்கதான் எங்களுடைய வைத்தியசாலைக்கு தான் எல்லாருமே மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு வரப்படுறாங்க. இங்க உண்மையிலே வைத்தியசாலையில அடிப்படை வசதிகள் இல்ல தரதை ஏற்றுக்கொள்ளணும். அது படிப்படியாக செய்து எங்களோட ஆஸ்பத்திரியை செலவழித்த வேணும். அது மிக முக்கியமானது. பாட்டில நின்றா கூட பாட்டில கிடக்கடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறேன் கட்டி. ஒரு ஆளுக்கு ஒவ்வாமை என்றால் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவைகளுக்கு சர்வீஸ் ரேங்கு இல்லை ஏதாவது ஒரு வேற பிரச்சனை அந்த வருத்தம் பக்கத்தில் இருக்கிற அழுத்தம் அப்படித்தான் இங்கே பாட்டே இருக்குது. அப்ப இந்த ஆஸ்பத்திரியை தரமுயர்த்துறதுக்கான நடவடிக்கையும் ஒருவரும் செய்யல. இந்த வந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனா அந்த அரசாங்கம் எங்களோட மாவட்டத்தை கைவிட்டுட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். என்ன எங்களுடைய மாற்றுத்திறனாளி இந்த குடும்பத்துக்கு நீதி வேணும். இதை இந்த மக்களும் போலீஸாரும் கதைச்சு கொள்ளினோம். அங்கே மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக நிற்கலாம். உள்ள போய் என்ன நடக்கிறோன்ற தெரியாதானே. மக்கள்கிட்ட பிரச்சனை, மக்கள்கிட்ட தீர்வு நாங்கள் கொடுப்போம். அவர் அதுக்குரிய நாங்கள் இப்போ தீர்வு தாக்கத்தானே வந்திருக்கோம். ஒரு பிரச்சனை நடந்துட்டு நீ அந்த பிரச்சனை மனித தொடர்ந்து நடக்கூடாது. கட்டாயம் மருத்துவமனை மாஞ்சோலை மருத்துவமனைக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இங்கே மக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் தான் இந்த போராட்டம் நடக்குது.
இதில் வந்து அந்த பிள்ளையின் படங்களோட வாசகங்களை கொண்டிருக்கணும். தொழிலாக மட்டும்தான் நமக்கு நிப்பாட்டுறோன்னு சொல்லுவோம் அந்த டாக்டருக்கு. ஆனால் அப்படி வந்து நாங்கள் சொல்ல வரையில. நாங்கள் வந்து போராட்டத்தை அந்த நேரத்திலே நாங்கள் அடிபட்டு எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகித்தான் நாங்கள் மீண்டு வந்து எங்களோட பிள்ளைகள் இப்போ 2010க்கு பிறகு தான் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு இது இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அப்படியான ஒரு அனுபவப்பட்டு நாங்கள் வந்து எங்களோட பிள்ளை 18 வயது பிள்ளை என்ற பிள்ளை. ஆனால் 12 வயதுக்கும் அந்த பிள்ளை அம்மா அப்பா மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பெருமை சேர்த்து ஒரு பிள்ளை. இந்த பிள்ளைகள வந்து ஒரு சாதாரணமா இருக்கக்கூடாது. ஆனா இந்த ஒரு டாக்டருக்கு வந்து தனியாரிலேயோ அல்ல ஒரு அரசாங்க ஊழியத்திலேயோ எந்த ஒரு தொழில் வாய்ப்புக்குரிய சம்பந்தமும் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். இப்படியான ஒரு டாக்டர் மாதிரிக்கோ இல்லை அவருக்கா இருந்தாலும் அவையால அதுக்குரிய ஒரு தண்டனை ஒன்று கொடுத்து இந்த பிள்ளை இந்த ஆத்மாவுக்கு அடிக்காக நான் இந்த வேண்டுகோளை ரெண்டாவது முறையும் சொல்றேன். இவர்கள் அரசாங்க தொழில் இல்லை, தனியார் தொழிலையும் இவர்கள் இப்படியானவர்கள் ஈடுபடக்கூடாது. அதான் நான் சொல்லவா. இந்த மரணம் தொடர்பாக இந்த இடத்துக்கு வந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கணும். இந்த பிள்ளை இந்த மரணத்துக்கான நீதி கோரித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன், பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்கிறாங்க. உண்மையில் இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று சொல்லித்தான் எல்லாரும் எதிர்பார்க்கணும். இந்த பிள்ளைக்கான நீதி, இந்த மரணத்துக்கான நீதி கிடைக்கணும் என்று எதிர்பார்க்கணும். இந்த படம் தடுத்த நாங்கள் பார்க்குறோம். முல்லைத்தீவு சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து கிராம மக்களையும் அமைதியாக இரு கரைகளிலும் அனைவருக்கும் வணக்கம். இப்போராட்டமானது சிலாவத்தை கிராமது நிலோயாவின் உயிரிழந்ததற்காக நீதி கோருவதற்காகவும் அதேபோன்று இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்த இவை தவிர வேறு நோக்கத்திற்காக கவனஈர்ப்பு போராட்டம் நகர்த்தப்படாது. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கவும். மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டத்தின் நோக்கம், அதாவது எமது வினோஜா முல்லைத்தீவு பிரதேசத்தில் சிலாவத்தை கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவி. அவர் 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 7:20க்கு சாதாரண உணவு ஒவ்வாமைக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு 7:20 மணி அளவில் கொண்டு வரப்பட்டார். அவர் முதலாவதாக அதாவது தீவிர சிகிச்சை பிரிட்டன் போன்ற மருந்துகள் வழங்கப்பட்டு அவரது சாதாரண ஒவ்வாமை குணமாக்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து அவர் 13 வயது சிறுமி என்பதால் அதற்குரிய மருத்துவரிடம் அவர் 4.5 மில்லிகிராம் அட்ரனில் என்ற மருந்தை எழுதி கொடுத்தார். அதனை அந்த நர்ஸ் அந்த தாதி கேட்டார், நீங்கள் இது நான் ஏற்றலாமா? அப்பொழுது அவர் சொன்னார், பிரச்சனை இல்லை, 4.5 மில்லிகிராம் ஏற்றலாம் என்று கூறினார். தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவு டாக்டர்களிடமும் கேட்டுள்ளார், இதை ஏற்றலாமா என்று. அவர் கூறினார், பிரச்சனை இல்லை அம்மா சொன்னால் நீங்கள் அதை ஏற்றலாம் என்று சொன்னார். அப்ப உண்மையாகவே அந்த அட்ரினலின் மருந்தானது 1 மில்லிகிராம் மருந்துக்கு 9 ml நோமல் சேரனில் ஐதாக்கி அதில் அரைவாசியே பெரியவர்களுக்கு ஏற்ற வேண்டும். ஆனால் இங்கு 4.5 மில்லிகிராம் மருந்தை நேரடியாக வழங்கியதால் 7 நிமிடத்தில் லினோயாவின் உயிர் பறிக்கப்பட்டது. பின்னர் மருத்துவ முறைக்கமைய அந்த இதயங்களை அமர்த்தி அப்படி இப்படி செய்துதான் 10-20 வரைக்கும் அவர் இறந்ததாக பின்னர் கூறப்பட்டது. ஆனால் ஊசி ஏற்றி 7 நிமிடத்திலே பிழை இறந்தவர். அப்ப இதற்கான தகவல்கள் நாங்கள் பூரணமாக சேகரிக்கப்பட்டு பின்னர் தான் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது எங்கள் ஜனாதிபதி அவர்கள் மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து எங்கள் சுகாதார அமைப்பினருக்கும் 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2022 ஆண்டு எமது மாவட்ட வைத்தியசாலையில் எமது கிராமத்தை சேர்ந்த டினோஜா என்ற அந்த சிறுமி உணவு ஒவ்வாமை காரணமாக அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களை அவருக்கு உடனடியாக வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட சிகிச்சை உடனடியாக வழங்கி அவருடைய ஒவ்வாமைக்கான மருந்துகள் ஏற்றப்பட்டு அவர் சாதாரண நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு உடனடி அதற்கு மேல் அவர் இறக்கக்கூடிய கட்டங்களோ அல்லது அவ்வளவு அதி தீவிரமான ஒரு நோயாகவோ அது இல்லை. அவ்வாறு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த வைத்தியர் குறிப்பிட்ட வைத்தியர் திடீரென்று தானாக முன் ஒரு மருந்தை ஏற்றி இருக்கிறார். அது அந்த மருந்தானது வயது கூடின நபருக்கு ஏற்றுவதானால் கூட அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை மீறிய அளவை ஏற்றி அந்த குழந்தையை படுகொலை செய்திருக்கிறார் என்றுதான் நான் கூற வருகின்றேன். அது சாதாரண இறப்பல்ல, ஒரு படுகொலையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த குழந்தைக்கு நீதி கோரியும் இனிமேல் இந்த வைத்தியசாலையிலோ வேறு வைத்தியசாலையிலோ அவ்வாறான உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த கண்டன பேரணியை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அந்த வைத்தியர் இங்கிருந்து இடமாற்றப்பட்டாலோ அல்லது வேறு வைத்தியசாலைகளுக்கு சென்றாலோ இவ்வாறான மருத்துவ தவறுகளை செய்தவரை மருத்துவங்கள் காப்பாற்றுவதனால் வேறு மேல்மட்ட அதிகாரிகள் அவரை காப்பாற்றுவதனால் அவர் இன்னொரு வைத்தியசாலைக்கும் போய் அதே தவறைத்தான் செய்ய போகிறார். அதனால் இன்னொரு குழந்தைக்கும் இவ்வாறான சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பேரணியை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அந்த வைத்தியர் நான் அறிந்தவரை பல்வேறு வைத்திய நண்பர்களோ என்னுடைய நண்பர்கள் கூறியதன்படி பார்த்தால் அந்த வைத்தியர் ஒரு வைத்தியர் மட்டங்களில் ஒரு இன்ஃபுளுன்சர். அவருடைய தாய் தந்தை சகோதரன் எல்லாம் வைத்தியர்களாக இருப்பதனால் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி நடைபெறுவதாகவே நாங்கள் அறிய முடிகின்றோம். ஆகவே இந்த வைத்தியரை காப்பாற்றாமல் அவருக்குரிய தண்டனையை வழங்கி அவரை இந்த வைத்திய துறையிலிருந்து நீக்குவதே மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சேவை இந்த வைத்திய மேல்மட்ட அதிகாரிகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கம் அதை செய்யும் என்ற நம்பிக்கையில் நன்றி. அத்துடன் இந்த வைத்தியசாலையில் அரச ஊழியர் ஒருவரை தனது வீட்டு பணிக்கும் நிர்வாக உத்தியோகத்தர் அமர்த்தியுள்ளார். இக்காலத்திலும் இவ்வாறு நடைபெறுவது உடன்படுகிறீர்களா? இவரை பணி நீக்கவோ
அல்லது இடமாற்றம் செய்வதன் மூலமாக மாத்திரமே இம்மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் தவிர்க்க முடியும். இவற்றுக்கான உடன் பதிலை நமது மக்களுக்கு தெளிவுபடுத்தவும். இருப்பதனால் அந்த காலப்பகுதியில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் அவர்கள் கூறினார். மதிப்புக்குரியவர்களே, என்னுடைய மக்களின் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இலங்கையில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனைகளிலே முல்லைத்தீவு மன்னார் தான் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது மாவட்ட பொது மருத்துவமனையிலாவது சிறந்த மருத்துவ வசதி காணப்பட வேண்டும். ஆனால் முல்லைத்தீவும் மன்னாரும் இன்று வரை ஏனைய மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிகராக இல்லை. வளங்களில் இன்னும் சமத்துவமற்ற நிலைமை. இது பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக காய்த்து வருகின்றோம். அதற்குரிய விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். எங்களின் பிள்ளை டினோஜாவின் மரணம் ஏற்றுக்கொள்ள இயலாது. மருத்துவமனைக்கு உள்ளும் புறமும் பலராலும் மருத்துவமனை மீதான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதிக அளவாக மருந்து பிள்ளைக்கு வழங்கப்பட்டமையே மரணத்துக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். பிள்ளையின் மரணத்துக்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர் சிலரின் அசமந்த போக்கு, முறையற்ற மருந்து வழங்கல் காரணமாக இருந்தால் அவர்கள் முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பில் பணிப்பாளர்களோடு கலைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் வருகின்றது. மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது. இறுக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. முன்னைய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள். மருத்துவத்தை மதித்தார்கள். மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள். ஒரு மரணமேனும் நிகழ்ந்துவிடக் கூடாது என இரவு பகலாக உழைத்தார்கள். இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ண தோன்றுகின்றது. இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த போக்கோடு மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள். அரசு இதில் உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும். தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் சம்பவிக்கின்றது என்பதை எங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய தவறுகள் தான் காரணம். வீட்டில் இருந்தும் விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர். ஒன்றை யோசிங்கோ, இங்க குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் வருகின்றார்கள். வைத்தியசாலைக்கு குணமாக போகணும் என்ற நிலையில் வருவதில்லை. ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன். என்னிடம் தரப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும். ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவ்வளவு சிரமம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்க கூட்டி சேர்த்து வந்ததில்லை. ஒவ்வொருவரும் பயப்படுகின்றார்கள். இப்ப நான் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன், அந்த மக்கள் அவ்வளவு பேரும் மாறது மாஞ்சோலைக்கு தானன். அதுக்காக நாங்கள் வைத்தியர்கள் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. 1-2 பேர் பிளவுறதுனால இந்த சாட்டு அப்படியே சேர்க்கிறது. மாஞ்சோலை வைத்தியசாலையை அன்று பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் சொல்ல மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம். நானும் சொல்லுவேன், மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு இதில்தான் மக்கள் நினைக்கிறார்கள். தயவு செய்து ஒரு நீதியான விசாரணை இவர்களால் கிடைக்காது. எங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஒரு வைத்தியரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாறி மாறி செயல்படுவதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றது. சொல்ல போனால் சிக்கல்
எங்களுக்கு வைத்தியசாலை நிர்வாகத்திலேயே இருக்கிறார்களே எனக்கு தகவல் சொன்னது, பேர் சொல்ல விரும்பவில்லை. அப்படியாக இந்த வைத்தியசாலை கட்டுப்பாடு பணிப்பாளர் இங்க இருக்கணுமா தவிர எந்த வீட்டிலே இருக்கிற பணிப்பாளர் இங்க தேவையில்லை. இங்க பணிப்பாளர் ஆஸ்பத்திரியில அல்லது குவார்டர்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கணும். எங்களோட உயிர் மக்களுடைய உயிர் எத்தனையோ இதுகள் எங்களுக்கு நடக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இறுதி யுத்தம் நடந்தது. இப்படியாக இருக்க இந்த மாஞ்சோலை கோடி வந்தால் இப்படி ஒரு நிலைமை என்று மக்கள் முறையிட்டிருந்தார்கள். தயவு செய்து இது அதிகாரிகளுக்கோ அல்ல உயர்மட்டத்துக்கோ நாங்கள் கொண்டு செல்வோம். ஆனால் நீதியான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். உரியவர்கள் பிழைவிட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை பல வைத்தியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர். பல வைத்திய நிபுணர்களும் அர்ப்பணிப்புடனே செயல்படுகின்றனர். இது இன மத வேறுபாடு இல்லாமல், அதாவது சில சிங்கள வைத்திய நிபுணர் 40 நாள் விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாற்றுகின்றனர். அவ்வாறு இங்கு இதற்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற போது நான் மீண்டும் திருப்பி வீட்டுக்கு போவேன் என்றுதான் நம்பிக்கையோடு வருகின்றோம். இந்த எல்லாரும் இங்கே முல்லைத்தீவிலும் அந்த ஒரு மக்கள் நம்பிக்கையற்ற நிலையிலே இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டமானது நியாயமான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஆதங்கத்தை வெளிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த வைத்தியசாலை நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து தண்டனை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே நல்ல விசாரணையை செய்து 29/12/2025 கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி செயலகம் கொழும்பு இலங்கை மருத்துவ சேவை குறைபாட்டால் உயிரிழந்த கோனேசன் டினோயாவின் மரணத்துக்கு நீதி கோருதல். தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியர்களால் இவருக்கு ஹைட்ரோகோடேஷன் மற்றும் கிரிட்டோன் என்ற மருந்துகள் வழங்கப்பட்டு ஒவ்வாமை கட்டுப்பாட்டு வந்துள்ளது. வரும் சாதாரண உணவு ஒவ்வாமையே இதுவாகும். ஆனாலும் அந்த வேளையில் 11 வயது சிறுமி தாயார் ஒருவர் அந்த அளவினை அக்குழந்தைக்கு வைத்தியரிடம் கொடுக்க முடியுமா என்ற கேட்ட பொழுது அந்த குறிப்பிட்ட குழந்தை நல வைத்தியரும் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவின் வைத்தியரும் இணைந்து அந்த அளவினை மீண்டும் பரிந்துரைத்தனர். ஆனால் நாம் அந்த வகையில் இம்மருந்தானது 1 மில்லிகிராம் அதிர்வெண்ணுடன் 9 மில்லிலிட்டர் சாதாரண சேரனை கலந்து அதில் அரைவாசியை மட்டுமே பெரியவர்களுக்கே வழங்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் 4.5 மில்லிகிராம் அதிர்வெண்ணினை இச்சிறுமிக்கு வழங்குவதன் காரணமாக அந்த சிறுமி 7 நிமிடங்களிலே இறந்ததாக அறியப்படுகிறது. இம்மருந்து ஏன் இச்சிறுமிக்கு இவ்வளவில் வழங்கப்படும்? சாதாரணமாக நடந்து வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளையை இந்த இடத்துல கோரிக்கை நூற்றுக்கணக்கான மக்கள் டினோயாவுக்கு நடந்த கொலை தொடர்பான உண்மைத்தன்மையை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அரசாங்க சேவைகளை அளிக்கவோ
கிழிக்கவோ காணாமல் ஆக்கவோ செய்ய உங்கள் அதிகாரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளீர்களா? தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள்? வைத்தியசாலையை திறம்பட நடத்துவதற்காக கொலை சம்பவங்கள் நடந்திருக்க பாதுகாப்பான தரமான சிகிச்சை வழங்க பணிப்பாளர் எதிர்காலத்தில் திட்டங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சிற்றூழியர்கள், தாதியர்கள் அரசாங்க கடன்களுக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கிறார்கள் என்பதை கண்ணால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த வைத்தியசாலையில் அரச ஊழியர் ஒருவரை தனது வீட்டு பணிக்கு இவ்நிர்வாக உத்தியோகத்தர் அமர்த்தியுள்ளார். இக்காலத்திலும் இவ்வாறு நடைபெற உடன்படுகிறீர்களா? இவரை பணி நீக்கமோ அல்லது இடமாற்றமோ செய்வதன் மூலமாக மாத்திரமே இம்மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் தவிர்க்க முடியும். இவற்றிற்கான உடன்பதிலினை மக்களாகிய நாங்கள் செயலாளர் நாயகம், சுகாதார பணிமனை கொழும்பு, கௌரவ ஆளுநர் வடக்கு மாகாணம், மாகாண செயலாளர் முல்லைத்தீவு, செயலாளர் மாகாண சுகாதார சேவைகள் பணிமனை வடக்கு மாகாணம், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முல்லைத்தீவு, பணிப்பாளர் மாவட்ட பொது வைத்தியசாலை முல்லைத்தீவு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன் முல்லைத்தீவு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், சுதந்திர மனித உரிமைகள் பேரவை வடக்கு மாகாணம். வணக்கம் சார். நான் இதுல மேற்பட்ட பையன்களுடன் அவருக்கான மகனை கையெழுத்திட்டுள்ளது. ඩොක්ටර්ස් ලයිනවා, නර්සස් ලයිනවා, අනිකුත් අයත් එනවා. ඒ අය ආවම බොහොම කෙටි කාලයක් මේ තුල මේ රෝහලේ රැඳිලා ඉන්නේ. ඒ අය සමහර අය විශේෂයෙන් විශේෂඥ වෛද්‍යවරු ඒ අය අවශ්‍ය පශ්චාත්තුපාදී ට්‍රේනින් එකට යනවා වෙනත් රටවලට. අනිත් අය අනිත් සිස්ටම් වලට ගිහිල්ලා යනවා. අපිට මේකට පර්මනන්ට් කාඩ් එකක් නැහැ. ஹாஸ்பிட்டலில் பெரிய பிரச்சனை இருக்குது. டாக்டர் மாதேஸ்மார் வெளியிலேருந்து வந்து சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வந்துட்டு பெரிய ஒரு பற்றாக்குறைன்றது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் பௌதிக வள அபிவிருத்தியையோ அல்லது வைத்திய பற்றாக்குறையோ கேட்பதற்காக நாங்கள் வரவில்லை. நாங்கள் அதாவது சாதாரண உணவு ஒவ்வாமைக்காக நாங்கள் புகழேசன் வினோயாவை சேர்த்தோம். அவர் குணமாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதற்கான விடயத்தை மட்டும் நமக்கு தெளிவுபடுத்துமாறு பணிவாக கேட்கிறோம். සිද්ධිය සම්බන්ධයෙන් අවශ්‍ය මාර්ගයක් කරන්නයි කියලා විශේෂයෙන් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂ ජනරාල්තුමා දැනුම් ඒත් එක්කම පළාත් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂතුමා දැනුම් දුන්නා මේ සම්බන්ධයෙන් මාර්ගයක් කියන්නේ. ඉතින් මම ඒත් එක්ක මේ මම කිව්වා මේ රෝහලේ අය දාලා මේක කරන්න එපා. ඒ හින්දා පිටින් ඒ කියන්නේ ප්‍රොවිෂන් කම් කියන්නේ වීඩියෝ ඔෆිස් එකෙන් කට්ටිය දාලා මේක කරන්නයි කියලා තමයි එන්නේම කරන්නේ. இது சம்மந்தமான விசாரணை சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாகாண சபையிலையும் அறிவித்திருக்கிறார். அது சம்மந்தமான இதில் அது சம்மந்தமாக அறிக்கை தாராளம் வந்துட்டு இதுக்குள்ளே விசாரிக்காமல் வெளியிலேருந்து வந்து விசாரிக்கிறதுக்கு நியமிச்சிருக்கிறேன் கோரி இருக்கிறேன். கண்டாயமா சிக்குராஜாவா வந்து 6 பேருக்கு மேற்பட்ட ஒரு குழு வந்து விசாரணை 12 அவர் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. வந்து விசாரணை செய்ததை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் விசாரணை பூர்ணப்படுத்தவில்லை. ஏனென்றால் முக்கியமான நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளவில்லை. நாங்கள் கேட்டுக்கொள்வது
சமரசம் 5 மில்லிகிராம் அட்ரினலின் மருந்து வழங்கப்பட்டது உண்மையா என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும். உண்மையா என்பது எங்களுக்கு இருந்தாலும் அவர் விசாரணையில் என்ன தெரிய வந்தது என்பதை எங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். அது சம்பந்தமான சாதாரண கமிட்டி அமைச்சிருக்கிறது. அவங்க அறிக்கை வந்ததோட சரியா தொழில் அப்படியே சார் இப்போ ஒரு புள்ள டெத் ஆகிருக்கு தானே. அப்போ நீங்கள் இதுவரையும் அவியலுக்கு டாக்டரோ தாதியரோ அவியலுக்கு எதிராக எது நடவடிக்கை எடுத்துக்கிறீர்கள்? தற்காலிக உண்மையாகவே சரி நீங்கள் சொல்ல தொடர்ந்து பணிக்கு வச்சிருக்கிறீர்களா? डॉक्टर बेसिला इल्लोने अरे दिन වැඩ කරාද ටෙම්පරරි ස්ටොප් කරාද ඉල්ලෝනේ ඒගොල්ලන් දැනට තාවකාලික නවත්තලා තියෙන්නේ අදාළ ડોක්ටර්ව නවත්තලා තියෙන්නේ ડોක්ටර් දෙන්නම නවත්තලා තියෙන්නේ දැනට තාවකාලික ரெண்டு டாக்டர் தற்காலிகமாக நிப்பாட்டிட்டாங்க. தற்காலிகமாக நிப்பாட்டுவதாக பணிப்பாளர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் சில பாதிப்புகள் ஏற்பட்டவர்கள் நாங்கள் அவர்களை இந்த கவனிப்பு போராட்டத்தில் கவனமாக கையாளுகிறோம். அவர்களை நாங்கள் விரும்பி நிற்பது அமைதியாக இந்த கவனிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை நாங்கள் நேசிப்பதாலும் நம்புவதாலும் இவ்விடயத்தை நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் எங்களுக்கு இது தொடர்பான சில விளக்கங்களை பெறுமாறு குடும்பத்துல தலைத்து வரும். தலைத்து வர பிள்ளைகளுக்கு பறக்க மாட்டாத பிள்ளைகளுக்கு ஒரு ரகம் வில்லங்கம்மா கொடுத்து வில்லங்கம்மா விட நடுவில் எல்லாம் மறைச்சு வச்சு பணிப்பாளர்கள் நாங்கள் சுதந்திர மனித உரிமை அமைப்பின் சார்பாக எமது சுதந்திர மனித உரிமை அமைப்பின் 9 மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள், 25 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சுதந்திர மனித உரிமை அமைப்பாளர் யாவின் சார்பாக எங்களுடைய இருந்த ஆழ்ந்த அனுபவத்தை நாங்கள் இரோஷாவுடைய குடும்பத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். මෙයාසාදී නිදහස් මහා හිමිකම් නායකතුමා කපිල මහත්මයාගේ සෝකිය දිනෝෂා මහත්මිය දිනෝෂාගේ මාවසාපිය ඒ පවුලට අපේ නිදහස් මානව හිමිකමේ අපේ සෝකිය එදා අපි දුකින් අපි පළ කරන අතරදී இந்த வேளையில் இந்த சம்பவங்கள் வடபகுதியில் அநேக ஒரு சில வைத்தியசாலைகளில் இடம்பெறுவதை சுதந்திர மனித உரிமையானது நாங்கள் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டு வருகின்றோம். எம்முடைய அமைப்பானது ஒரு கண்காணிப்பு குழு. நாம் எல்லாவற்றையும் நாம் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வடமாகாண பொறுப்பாளராகவும் எங்களோடு கூட முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் இங்கே இருக்கின்றார்கள் பணியாற்றுகிறவர்கள். நாங்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆகவே இந்த நாளில் இந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் வைத்தியசாலைகளிலே நடைபெறுகிறதை நாங்கள் காண்கின்றோம். அதற்கு காரணம் ஒன்று கவலையீனம், அடுத்தது அதை குறித்த அலட்சியம். இன்றைக்கு அநேக இடங்களில் அலட்சிய போக்கும் கவன ஈனமா அதை குறித்த கவனத்தை செலுத்தாதபடியினால்தான் இப்படி போன்ற சம்பவங்கள் அநேக இடங்களில் நடக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்து அது கல்லறை செல்லும் வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையாய் இருந்து ஒரு மனிதனாய் கல்லறை செல்லப்பட்டும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகள் கிடைக்காத பட்சத்தில் தான் அதனுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இதுதான் இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிறது. அது பெற்றோரில் இருந்து தான் அந்த பிள்ளை பாடசாலையில் இருந்து, அதே போன்று அந்த பிள்ளை வைத்தியசாலை, அதே போன்று பல தேவைகள் வாழ்ந்து மறிக்கும் மட்டும் அந்த தேவைகள் இருக்கின்றது. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் யாரால் அந்த தேவைகள் கிடைக்காத பட்சத்தில் அது பறிக்கப்படுகிறதோ அது மனித உரிமை மீறல். ஆகவே இந்த மீறுவதற்கு காரணம் என்னவென்றால்
யாவரும் தங்களுடைய கடமையை சரியாக செய்வார்களானால் அந்த கடமையை செய்யும் பொழுது உரிமைகள் பாதுகாக்கப்படும். பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த வைத்தியர்கள் இங்கே வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், தாதிமார்கள் கடமை புரிகின்றார்கள். அது இங்கே அவர்களுடைய அமைப்பாளர்களிடம் நாங்கள் ஒப்படைப்போம். மற்றும்